மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுல விட்டதுக்கு அப்புறம் உதயகுமரனோட கனவுல தோன்றி தவத்திரம் பூண்ட மணிமேகலை மேல் வைத்த வேட்கை ஒளிக அப்படின்னு அறிவுறுத்துது. அதை தொடர்ந்து மணிமேகலா தெய்வம் சுதமதி கிட்ட போயிட்டு மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருக்கா, அவளோட பழம் பிறப்ப அறிஞ்சு 7 நாட்களுக்கு அப்புறம் திரும்பி வருவா அப்படின்னு சொல்லுது. அதே போல சக்கரவாள கோட்டத்தில் இருக்கக்கூடிய கந்திர்பாவை சுதமதி கிட்ட மணிமேகலை 7 நாட்களுக்கு அப்புறம் அவளோட பிறப்பையும் உன்னோட பிறப்பையும் உணர்ந்து வருவா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. சுதமதி மாதவி கிட்ட போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்படுறா. மணிமேகலையும் மணிப்பல்லவ தீவுல சுதமதியை காணாம தனியா புலம்பி நின்றுட்டு இருக்காங்க. தன்னோட அப்பாவான கோவலனை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு புத்தரோட மறுவடிவான தர்ம பீடிகை காட்சியளிக்குது. இதை பார்த்த மணிமேகலை கண்களெல்லாம் நீர் வழிய தன்னோட 2 கைகளையும் தலைமையில வச்சு அந்த பீடிகைய 3 முறை சுத்தி வந்து முறைப்படி அதை வணங்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட முற்பிறப்ப உணர்றாங்க. அசோதர நகர அரசன் ரவிவர்மனுக்கும் அவன் மனைவி அமுதபதிக்கும் லக்குமி என்னும் மகளாக பிறந்ததையும் அத்திபதி அரசன் மகன் ராகுலனை திருமணம் செஞ்சுக்கிட்டதையும் உணர்றாங்க. ராகுலன் திட்டிவிடம் அப்படின்ற ஒரு பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். அதனால லக்குமியும் தீக்குழிக்குள்ள புகுந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. முன்னாடி பிறப்புல நடந்த இது எல்லாத்தையும் மணிமேகலை உணர்றாங்க. அதே மாதிரி மணிமேகலா தெய்வம் மூலமா மாதவியும் சுதமதியும் தன்னோட முற்பிறப்பை வந்து அறிஞ்சுக்கிறாங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கிட்ட எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லுது. அந்த தெய்வம் மணிமேகலை கிட்ட 3 மந்திரத்தை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. இதுல முதல் மந்திரம் வேற்று உருவம் கொள்ளுதல், 2வது பசியை தாங்கிக் கொள்ளுதல், 3வது வான்வழி செல்லுதல்.